பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானது கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். நமக்கு எது நல்லதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார். விசுவாசிப்பீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லி சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். எப்படிப்பட்ட பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் ஜெபம் பண்ணாலும் நல்லா வேதம் வாசித்தாலும் சிலருக்குள்ள அபாரமான ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, கர்த்தர் என் கூட இல்லைங்கிற நம்பிக்கை. கொஞ்சம் ஜெபத்துக்கு பதில் வரலைன்னா போதும், கொஞ்சம் தாமதப்பட்டால் போதும், தீர்மானமே பண்ணிடுவோம், ஆண்டவர் என்னை நேசிக்கலை, ஆண்டவர் என் கூட இல்லை, என் ஜெபத்தை கேட்கலை, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், அவ்வளோதான், என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு. இன்னைக்கு யாராவது இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களோட தான் பேச விரும்புகிறாரு. ஆண்டவர் என் கூடவே இல்லைங்கிற நம்பிக்கையில் இருக்கிறீங்கன்னா உங்கள் நம்பிக்கை கொஞ்சம் மாற்றுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். கர்த்தர் தட்டி கொடுத்து சொல்கிறாரு. சில காரியம்லாம் நிறைவேறலைங்கிறதுக்காக கர்த்தர் கூட இல்லைன்னு பயந்துட்டு இருக்காத, தட்டி கொடுத்து சொல்கிறாரு. நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தே இல்லையா? அதாவது நம்ம யாருமே பிறப்பில் ஆண்டவர் அறிந்தவங்க கிடையாது. அந்நிய தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தோம், பலவிதமான நம்பிக்கைகள் இருந்தோம், அல்லது தெய்வமே இல்லைங்கிற எண்ணத்தில் கூட நம்ம இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் எகிப்தின் அனுபவங்கள். அங்கேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நிறைய வார்த்தைகளால் உடன்படிக்கை பண்ணி நிறைய அற்புதங்களை செய்து நம்ம வாழ்க்கையில் அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தினார். யாரோ ஒரு ஆள் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்தனால தான் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினால தான் நம்ம வாழ்க்கை அவருக்காக நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். உலகத்தான் இதை குறித்து அறிவு இல்லாமல் சிலர் சொல்லுவாங்க, சாப்பாடுக்காக மாறிட்டாங்க, பொருளுக்காக மாறிட்டாங்க, அதுக்காக இதுக்காக மாறிட்டாங்கன்னு. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியும், சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு நாங்கள் தான் சர்ச்சில் காணிக்க கொடுக்குறோம், சர்ச்சை எங்களுக்கு எதுவும் தரதில்லை அப்படிங்கிறது உள்ளே வந்த பிறகு தான் தெரியும். அப்போ கர்த்தர் என்னோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் தடுமாற்றத்தில் பயத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜெபம் கேட்கப்படலை, விண்ணப்பங்கள் நிறைவேறலை. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எந்த குறையும் எனக்கு வைக்கல பாஸ்டர், ஆனால் இந்த ஒன்று மட்டும் நிறைவேறாமல் இருக்குது, அதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதில் வரலன்னொடனே முடிவு பண்ணிடுவாங்க, ஆண்டவர் கூட இல்லை போல இருக்குன்னு. தயவு செய்து அப்படிப்பட்ட தப்பான எண்ணத்துக்குள்ளே போகாதீங்க. குறைவுகள் இருக்குன்னா அதுக்காக நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறாரு. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு தான் எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு குறைவே வராதுன்னு கர்த்தர் எழுதலை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு சில காரியங்கள் நீங்கள் கேட்டும் கர்த்தர் தராமல் நோ சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, வேண்டான்னு சொல்கிறாருன்னா, இல்லை பதில் கொடுக்காதவர் போல் இருக்கிறாருன்னா, ரொம்ப போட்டு அவரை டார்ச்சர் பண்ணாதீங்க. இதை எப்படியாவது செய்யும். சில ஜெபம் பண்ணுவாங்க, எப்படியாவது செய்யும், எப்படியாவது செய்யும். வேண்டாம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானது கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். நமக்கு எது நல்லதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். உங்கள் பிள்ளை உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு குருவி வேணும் வளர்க்குறதுக்கு, ஒரு லவ் பேர்ட்ஸ் எனக்கு வாங்கி கொடுங்க அப்பான்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தாராளமாக வாங்கி கொடுத்துருவீங்க. அடுத்த நாள் அந்த பிள்ளை வந்து உங்கள்கிட்ட கேட்குது, அப்பா எனக்கு இந்த பாம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு பாம்பு குட்டி வாங்கி கொடுங்க, நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் உங்களில் எத்தனை பெற்றோர் வாங்கி தருவீங்க? யோசித்து பாருங்களேன். தரவே மாட்டோம், விண்ணப்பத்தை கேட்கவே மாட்டோம். ஏன்? நமக்கு தெரியும் நம்ம பிள்ளை ஏதோ முட்டாள்தனமாக கேட்குது, அதுக்கு நல்லதில்லைன்னு நமக்கு தெரியும். நம்ம தீர்மானம் பண்ணுறோம். சில நேரத்தில் நம்ம வேண்டி விரும்பி கேட்குற சில காரியங்கள் நமக்கு தீமையானது என்பதை கர்த்தர் அறிந்து அதை நிறைவேற்றாமல் இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை நிர்பந்தப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நம்ம எதை கேட்குறதா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும் தெரியுமா? உமக்கு சித்தமானால் இதை என் வாழ்க்கையில் கொடுங்க, என்னை இப்படி நடத்துங்க.
கர்த்தர் நடத்தலை, கர்த்தர் கொடுக்கலன்னா முறுமுறுத்து ஆண்டவர் என் கூட இல்லைன்ற சூழ்நிலைக்குள்ளே போயிடக்கூடாது. அப்படி ஒரு நம்பிக்கைக்குள்ளே போயிடக்கூடாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எகிப்தாகிய உலகத்திலிருந்து என்னை நீ பின்பற்றி வந்த நாளில் உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே என் ஆவியானவர் உன்னோடு கூட நிலை கொண்டிருப்பார், நிலைத்திருப்பார். அவர் விலகி போகவே மாட்டார். அதனால் காரணமே இல்லாமல் பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா பிசாசு உள்ள வந்துடுவான். வசனம் சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கர்த்தரை நீங்கள் நேசிப்பீங்கன்னா, கர்த்தர் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குன்னா உங்களுக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. அதனால் பயத்தை புறம்ப தள்ளுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. சில காரியங்கள் நிறைவேறலைன்னா சோர்ந்து போகாதீங்க. அது நல்லதில்லை போல அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. அது நன்மை இல்லை போல, அதனால தான் கர்த்தர் அதை தடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதற்காக இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அப்படி தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா, ஆண்டவரை என்னை மன்னியும்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசத்துக்குள்ளே திரும்ப வருவீங்கன்னா, எகிப்திலிருந்து வரும்போது எப்பேற்பட்ட அற்புதங்களை நீங்கள் பார்த்தீங்களோ அதே அற்புதங்களை கர்த்தர் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதே போன்ற மகிமையான காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மகன் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீ நடத்துகிற வழிகளில் எங்களுக்கு எது நன்மையோ, எது எங்களுக்கு ஆசீர்வாதமோ அதை மாத்திரம்தான் கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுமதிக்கிறீர், தருகிறீர். இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும் சுவாமி. எவைகளெல்லாம் நீர் வேண்டாம் என்று தீர்மானித்திருக்கிறீரோ அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி அந்த விண்ணப்பம் கேட்கப்படாததுனால நீர் எங்களோடு இல்லைன்னு சொல்லி நாங்கள் சோர்ந்து போயிடாதபடிக்கு இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருடைய மன கண்களை திறந்தருள்வீராக. இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தருவீராக. உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. மேலும் தொடர்புகளுக்கு விசுவாசிகள் சபை 6 சபை தெரு, மகாத்மா நகர், ECR, லாஸ்பேட்டை, புதுச்சேரி. செல் 94430 90022 979 179 2656. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.